12,000 ஏக்கர் பரந்து கிடக்கும் சிவப்பு கம்பள தேரிக்காடு. அதன் நடுவே பல 100 ஆண்டுகளாக மக்களின் மனதில் நீங்காமல் நிற்கும் நாட்டுப்புற தெய்வம். இது தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆபத்தான அழகு தேசம். வழி மாறினால் மீண்டும் வர முடியாத மர்ம தேசம். விஷ பாம்புகளின் சரணாலயம். 2 நிறங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அரிதான ஓவியம். திருச்செந்தூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குதிரைமொழி கிராமத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த தேரிக்காடு. தேரி என்கிறது செம்மண் கலந்த மணல் குவிந்து உருவான உயரமான மணல் மேடுகளை குறிக்கும். இது எப்படி உருவானது என பல வாய்மொழி கதைகள் இருந்தாலும் அறிவியல் படி இரும்பு தாது கலந்த மணல் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வினையாற்றும் போது உருவாகிறது தான் இந்த செம்மண் தேரிக்காடு. வெயில் குறைந்த காலங்களில் சென்றால் வாழ்நாள்னா மறக்க முடியாத அனுபவத்தை பெற முடியும். அத்தனை அழகு. ஆனாலும் வழி மாறி போனீங்க அப்படின்னா திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம். நிறைய கிராமங்கள் இந்த பகுதியை சுற்றி இருக்குது. அதிகமான ஐயனார் கோயில்களை இங்கே பார்க்க முடியும். நிறைய மக்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் ஐயனார் கோயில்கள் இந்த பகுதியில் இருக்குது. இதில் கற்கவேல் ஐயனார் கோயிலும் அடங்கும். கன்னியாகுமரியிலும் கேரளாவிலும் சாஸ்தா என்று அழைக்கப்படக்கூடிய தெய்வம் தான் இந்த ஐயனார். இந்த பகுதியில் ஐயனார் என்று அழைக்கப்படுறாரு. சாஸ்தா புஷ்கலா பூர்ணகலாவோடு இருக்கிற நிறைய சிலைகள் நாம் பார்த்துருக்குறோம். இந்த கோயில்லையும் ஐயனார் புஷ்கலா பூர்ணகலாவோடு இருக்கிறார். கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டுப்புற தெய்வங்கள் சாஸ்தாவும் நாட்டுப்புற மக்களின் தெய்வம் தான் என தெளிவாக விளக்குது. ஐயனாரின் வாகனத்தில் குதிரையும் ஒன்றாக இருக்கிறதால இந்த பகுதி குதிரைமொழி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். நிறைய புறணமைப்பு பணிகளும் நடக்குது. நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்கும் கோயில்களில் இந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறையிடம் இருக்குது. ஒரு சில பேரோட குடும்ப கோயிலாக இருந்தால் கூட இந்த கோயில் எப்படி இந்து சமய அறநிலைத்துறையிடம் போனது என தெரியலை. இது ஒரு தெய்வீக மண் தான். திருச்செந்தூரில் ஆரம்பித்து இந்த ஐயனார் பூமி வரைக்கும் காவியாகவே காட்சியளிக்கும். அரிதான அழகான வித்தியாசமான ஒரு இயற்கை வினோதம் தான் இந்த தேரிக்காடு. இந்த பகுதியில் வறட்சியை தாங்கக்கூடிய மரங்களான பனைமரங்கள், முட்புதர்கள் மற்றும் முந்திரி மரங்கள் நிறையவே இருக்குது. அதனாலேயே இந்த பகுதியை சுற்றி பனை மரங்களை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. இந்த பகுதியை விட்டுட்டு அவங்க இடம்பெயர்ந்து போனால் கூட தன்னுடைய குலதெய்வமான ஐயனாரை தரிசிக்க அடிக்கடி வர்றாங்க. இந்த தேரிக்காட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கற்கவேல் ஐயனார் கோயில், அரிஞ்சுனை கார்த்த ஐயனார் கோயில், வனத்திருப்பதி பெருமாள் கோயில், அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோயில் என எல்லா கோயில்களையும் ஒரே நாளில் தரிசிச்சுட்டு மாலை வேளையில் தேரிக்காட்டோட ரசாயனம் இல்லாத அந்த ரகசிய காற்றை ரசிச்சுட்டு இயற்கையோட மடியில் மல்லாந்து படுத்துட்டு போகணுன்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இந்த தேரிக்காடு ஒரு தேவலோகம் போல தான் இருக்கும். பாலைவனத்திலேயே பரவசத்தை ஏற்படுத்துகிற பாலைவனம் இது மட்டும்தான். இதே போன்று வேறொரு அற்புதமான இடத்தோடு நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி.